கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகிறேன். தேவன் அருளியப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அநேக குடும்பத்திலே தேவன் அருளியப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலமா இணைந்து செய்தி கேட்குறீங்க, சாட்சி சொல்றீங்க, வேதத்தை தியானிக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் வளர்றதுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் தொடர்ந்து பாருங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தூரப்பட்டு, கர்த்தரை விட்டு தூரமாய் போய், கர்த்தரை விட்டு தள்ளி போய், கர்த்தரை மறந்து, ஏன்னா சில குடும்பத்திலே வீட்டில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, வேலையில பிரச்சனை, நிறைய பிரச்சனை உண்டு. ஏதோ ஒரு காரியத்திலே உலகத்துக்குள்ள தள்ளி 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 போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்காங்க. நைட் நேரத்தில் நிம்மதியே இருக்காது, படுத்த தூக்கமும் வராது, கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும். சில குடும்பத்தில் வைராக்கியம் அதிகமாக இருக்கும், சில குடும்பத்தில் கசப்பு அதிகமாக இருக்கும், சில குடும்பத்தில் பகை அதிகமாக இருக்கும், சில குடும்பத்தில் பொய்யான காரியம் அதிகமாக இருக்கும், சில குடும்பத்தில் வேஷம் போட்டே இருப்பாங்க, சில குடும்பத்தில் திருட்டுத்தனமாக யோசிச்சுட்டே இருப்பாங்க, சில குடும்பத்தில் உண்மையாக வாழணும்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் குடும்பத்தில் அதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். வீட்டில் பார்த்தா எல்லாரும் வேற வேற சூழ்நிலை இருப்பாங்க. நைட் நேரத்தில் வீட்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒன்று கையில் செல்ஃபோனு, அப்படி இல்லைன்னா ரிமோட்டு, அப்படி இல்லைன்னா சில குடும்பத்திலே தேவையில்லாத மதுபான அடிமை, ஒரு சில குடும்பத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போனதே அவங்களுக்கு தெரிய மாட்டேக்கு. இப்படிலாம் ஒரு குடும்பத்தில் இருக்குமானால் இந்த செய்தி நீங்கள் கொஞ்சம் கவனித்து கேட்டால் உங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். என்னை விட்டு அப்படின்னா கர்த்தரை விட்டு. பிரதர், நாங்கள் கர்த்தரை விட்டுலாம் தூரம் போகலை பிரதர், நாங்களாம் கர்த்தருக்குள்ளே தான் இருக்கோம் அப்படின்னு சில குடும்பத்தில் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இருதயத்தினுடைய நினைவு பார்த்தா பல காரியங்கள் யோசித்துட்டு இருப்பாங்க. சிந்தனை பார்த்தா பல போராட்டம் இருக்கும். சில குடும்பத்தில் பார்த்தா கண்களின் இச்சையினாலே விழுந்து போய் கிடப்பாங்க. சில குடும்பத்தில் மாம்சத்தின் இச்சையினாலே விழுந்து போய் கிடப்பாங்க. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போனது அவங்களுக்கு தெரியாது. அதை ஏன் நம்ம சொல்லி தர வேண்டியிருக்கு அப்படின்னா, அண்ணே என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், எங்கள் வீடு சமாதானமாக இருக்கணும், எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். எல்லா வீட்டுக்குள்ளேயும் இந்த ஆசை இருக்குது. என் பேர் ரவிராஜ், எனக்கும் அந்த ஆசை இருக்குது. நானும் சராசரி ஒரு மனுஷன்தான். ஆனால் நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, நான் கர்த்தரை விட்டு எப்போ தூரமாக போனேன், கர்த்தரை விட்டு தூரமாக போய் நான் எப்படி துன்மார்க்கனா வாழ்ந்தேன், கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சிந்தனையில் எப்படி தப்பு வருது, கண்ணில் எப்படி தப்பு வருது, இதயத்தினுடைய நினைவுல எப்படி தப்பு வருது. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது நம்ம கண்ணு குருடான நிலைமையா இருக்கு. நம்ம சிந்தனைக்குள்ளே தேவையில்லா சிந்தனைகள் வருது. நம்ம இதயத்துக்குள்ளே ஒரு படபடப்பு வரும், ஒரு குழப்பம் வரும், ஒரு மன அழுத்தம் வரும், மன சோர்வு வரும், புலம்பிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எப்போ பிரதர் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தூரப்பட்டு. கர்த்தரை விட்டு தூரப்பட்டு தூரமாக போய் நின்றுட்டாங்க அப்படின்னா, தனியாக நிற்கும்போது பிசாசு போராடத்தான் செய்வான்.
உங்களுக்கு நல்ல ஆழமாக சொல்லித்தரேன். ஆதாம் ஏவாள் சர்ப்பத்தினுடைய சத்தத்தை கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் விழுந்து போன நிலைமை. ஒரு பழத்தை பார்க்குறாங்க, பார்வைக்கு இன்பமாக இருக்கு, அதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு இதயத்தில் உள்ள நினைவில் யோசித்தாங்க. முதல்ல சிந்தனையில் யோசிக்கிறாங்க, அப்புறம் இதயத்தினுடைய நினைவில் யோசிக்கிறாங்க, கண்ணில் பார்க்குறாங்க, கையை வச்சு பறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் விழுந்து போன நிலைமை, தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு ஏன் கொஞ்சம் ஆழமா சொல்லித்தரேன் அப்படின்னா, நைட் நேரத்திலே பிரச்சனை அப்படின்னு மட்டும்தான் நம்ம யோசிப்போம். அந்த பிரச்சனைக்கு பின்னாடி என்ன காரணம், யாரு, என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் துல்லியமா, கொஞ்சம் ஆழமா நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் நம்ம பல காரியங்களை கண்டுபிடிக்கலாம். இதை ஏன் கொஞ்சம் இப்படியே நான் சொல்லித்தரேன் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தூரப்பட்டு. கர்த்தரை விட்டு தூரப்பட்டு அப்படின்னா என்ன பிரதர், கொஞ்சம் ஆழமா சொல்லித்தாங்களேன். ஆதாம் ஏவாள் கர்த்தரை விட்டு கொஞ்சம் தூரப்பட்டு போனாங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை விட்டு தூரப்பட்டு ஒரு மனுஷன் போகும்போது அந்த இடத்துல சர்ப்பம் தான் இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் தூரமா போகும்போது அந்த இடத்துல சர்ப்பம் மட்டும்தான் இருக்கும். சர்ப்பம் உள்ள வரும்போது, சர்ப்பத்துக்கு இடம் கொடுக்கும்போது அவனோட வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள் எல்லாமே வந்துடும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 8 வரைய வசனங்கள் வாசிக்கும் போது, ஒரு சர்ப்பம் வந்தா எப்படிலாம் பிரச்சனை வரும் அதை நம்ம அழகா கண்டுபிடிக்கலாம். அதாவது தேவனுடைய கட்டளையை மீறிடுவாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் பண்ணிடுவாங்க, தேவனுடைய வார்த்தையை மீறிடுவாங்க, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போயிட்டாங்க. ஒரு பாம்புனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டாங்க, ஆவிக்குரிய சரீரத்தை இழந்து போயிட்டாங்க, ஆவில இருந்தாங்க மாம்சத்துல கன்வெர்ட் ஆயிட்டாங்க. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இவங்க வாழ்க்கையில விழுந்து போன நிலைமை. இது நிறைய குடும்பத்துல நடக்கும், ஆனா தெரியாது. என் வாழ்க்கையில எல்லாம் நடந்திருக்கு. நம்ம எப்போ மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து மனுஷன் பின்னாடி போறோமோ அப்ப நம்ம கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டு இருக்கிறோம். செய்தி நல்ல ஆழத்துக்குள்ள போயிட்டு இருக்கு, நல்லா கவனிச்சா உங்களுக்கு புரியும். கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போய் தூரப்பட்டு, கர்த்தரை விட்டு நம்ம தூரமா போறோம் அப்படின்னா நம்ம சாத்தானுடைய வலைக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். சாத்தானுடைய கண்ட்ரோல்குள்ள எப்ப பிரதர் போனோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யாராவது ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, கர்த்தரை விட்டு யாரெல்லாம் தூரப்பட்டாங்களோ அவங்க சாத்தானுடைய கண்ட்ரோல்குள்ள வந்துட்டாங்க. அப்ப 2 பாயிண்ட் தான். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தூரப்படும் போது சாத்தானுடைய கண்ட்ரோல்குள்ள போயிருந்தான். அதனால சில குடும்பத்துல நைட் நேரத்திலே நிம்மதி இல்லாமல் புலம்பி கண்ணீர் வடித்து, என் புருஷன் ஏமாத்திட்டான், என் பிள்ளை என்கிட்ட பேச மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி நிறைய காரியம் போயிட்டு இருக்கும். ஆனால் இதுக்கு பிரச்சனை எங்க, இதனுடைய காரியம் எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 8 வசனம் வாசிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ள முடியும். அந்த அதிகாரம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். ஆதியாகமம் 3 ஃபுல்லாவே சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொல்லி சர்ப்பத்தை பார்த்து சொல்லுவாங்க. சர்ப்பம் தான் என்னை வஞ்சித்தது அப்படிம்பாங்க. ஆனா சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போதுதான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கு. இன்னைக்கு கூட நம்ம எதுக்கு செவி கொடுப்போம் அப்படின்னா, மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையிலே கண்ணீர், கஷ்டம்,
நிறைய சொல்லலாம். நிந்தைகள், அவமானங்கள். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, யாரோ எங்கேயோ ஒரு சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்திருப்பாங்க. அந்த சர்ப்பம் உள்ள வரும்போது தந்திரமா உள்ள வருது. சர்ப்பம் உள்ள வந்த உடனே ஏமாத்திரும், மோசம் போக்கிரும், அழிக்க வரும், நாசமாக்க வரும், ஒரு குடும்பத்தை கெடுக்க வரும், ஆஸ்தியை கை வைக்கும், ஆசீர்வாதத்தை கை வைக்கும், தேவனோடு உள்ள தொடர்புல பிரச்சனை வந்துடும். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தூரப்படும் போது இந்த பிரச்சனைகளை போய் சிக்கி கொள்றாங்க. இரவு நேரத்துல பல வருஷமா சில குடும்பத்துல கேள்வி கேட்கிறீங்க, பல மாசமா கேள்வி கேட்கிறீங்க, நான் ஏன் கர்த்தரை விட்டு தூரப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு ஒரு குடும்பத்துல யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த செய்தி உங்களுக்கு தான். இன்னொரு குடும்பத்துல நான் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டேன் பிரதர், எனக்கு தெரியுது, ஆனா திரும்பி என்னால வர முடியல அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்துல யோசிக்கிறீங்க. சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நீங்க போயிட்டீங்க. ஒரு குடும்பத்துல கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போனது தெரியாம மந்தமான நிலைமையில சர்ப்பத்தின் கட்டுகளுக்குள்ளே அடிமையில இருக்கிறீங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளே என்னை விட்டு தூரப்பட்டு சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு சில குடும்பத்துல செவி கொடுத்து கர்த்தரை விட்டு தூர போயிட்டீங்க. சில குடும்பத்துல நான் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டேன், ஆனால் அப்ப நான் சர்ப்பத்தோட சத்தத்துக்கு நான் செவி கொடுத்தேனா அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்துல யோசிக்கிறீங்க. இந்த இரவு நேரத்துல ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தூர போயிட்டான் அப்படின்னாலே அவன் சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்திருக்கான். சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்காது, அந்த வீட்டுல ஆசீர்வாதம் இருக்காது, அந்த வீட்டுல தரித்திரம் வரும், அந்த வீட்டுக்குள்ள சாபத்துக்குள்ள மாட்டிடுவாங்க, அந்த வீட்டுல வியாதி வரும், அந்த வீட்டுல நைட்டு படுத்த நிம்மதி இருக்காது, புலம்பல், அலறல், கதறுதல், அவமானம், நிந்தைகள், இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னை விட்டு தூரப்பட்டு கர்த்தரை விட்டு யாராவது தூரப்பட்டால் இவ்வளவு பிரச்சனை சந்திச்சுட்டு இருப்பாங்க. இது எல்லாமே என் வாழ்க்கையில நான் சந்திச்சிருக்கேன். அதனால ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தூரப்படும் போது, சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, தேவனுடைய கட்டளையை மீறும் போது நம்ம வாழ்க்கையிலே அஸ்திவாரமே கை வச்சிரும். அஸ்திவாரம் அப்படின்னா என்னன்னே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க கேட்டால், ஏதேன் தோட்டத்துக்குள்ள பத்திரமாக வச்சிருந்தார், வேலி அடைத்து வச்சிருந்தார். என்னைக்கு ஆதாம் ஏவாள் பழத்தை சாப்பிட்டாங்களோ அதுக்கப்புறம் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. என்னை விட்டு தூரப்பட்டு ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தூரப்பட்டால் அவனுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பு இருக்காது. பிசாசு எப்பனாலும் வந்துட்டு போயிட்டு இருப்பான். சில வீட்டுக்குள்ளெல்லாம் பிசாசு இருப்பான் தெரியாது. நான் கஷ்டப்பட்டிருக்கேன்ப்பா, எனக்கு தெரியும். நான் சின்ன வயசுல 11 வயசுல போய் வேலை பார்த்தேன், வியாபாரம் பார்த்தேன், கஷ்டப்பட்டேன், வீடு கட்டினேன், கடன் வாங்கினேன், மனுஷனை நம்பினேன், பின்னாடி போனேன். அது எல்லாம் பின்னாடி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது என்னை விட்டு தூரப்பட்டு, நான் கர்த்தரை விட்டு தூரப்பட்டு பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சொந்தக்காரங்க எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க, தனியா இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில பார்த்தா தனியா இருப்பாங்க, நிம்மதி இருக்காது. சில குடும்பத்துல நிம்மதியே இல்லை,
அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையாவது ஃப்ரெண்டுகிட்ட உளறிட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க, குழம்பிட்டு இருப்பாங்க. எனக்கு யாருமே இல்லை, நான் அனாதையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல கர்த்தரை விட்டு தூரப்பட்டு தள்ளி போயிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போகும்போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கு. சர்ப்பம் எப்போ உள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்திருப்பாங்க, தேவனுடைய வார்த்தையை மீறி இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பாங்க, தரிசனம் பார்ப்பாங்க, சொப்பனம் பார்ப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்திருப்பாங்க. சில நேரத்தில் அது எந்த வீடு, எங்க, என்ன, ஏது நமக்கு தெரியாது. ஒரு குடும்பத்துல சொல்லும்போது சொன்னாங்க, 20 வருஷம் ஆச்சு ரசிக்கப்பட்டு அப்படின்னாங்க. நான் 10th படிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. ஆவிக்குரிய சர்ச்சை தான் போறேன்னு சொன்னாங்க. ஆனா கையில பார்த்தா பைபிள் எடுத்து வாசிக்காம, அவங்க வீட்டுல நிறைய பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, கையில பைபிள் எடுத்து மட்டும்தான் வாசிக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தூரப்பட்டு. நைட் நேரத்துல நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும், உங்க வீட்டுல பைபிள் இருக்கா? அந்த பைபிளை நம்ம கையில எடுத்து வாசிக்கிறோமா? செல்போன் பார்க்க விருப்பமா இருக்கு, ஆனா பைபிள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் மேல வாசிக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய விருப்பம்லாம் எது மேல இருக்கு? போன் மேல இருக்கு. என்னுடைய விருப்பம் போன் மேல இருக்கும்போது என்னோட ஐக்கியம் யாரோட இருக்கு? அப்படி நம்ம ஒரு சின்ன கேள்வி கேட்டா, எத்தனை குடும்பத்துல சர்ப்பத்தோட லிங்க்ல இருக்காங்க தெரியுமா? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. எப்ப பிரதர் வஞ்சித்தது? பிரதர், நான் பழைய மாதிரிலாம் பைபிள் வாசிக்கல பிரதர். ஒரு காலத்துல நான் 1 மணி நேரம் முழங்கால் நின்று நான் ஜெபம் பண்ணேன்னா அப்படி இருக்கும் பிரதர் அப்படிம்பாங்க. ஆனா இன்னைக்குள்ள வாழ்க்கை, நான் ஆன்லைன்ல நிறைய மெசேஜ் கேட்கிறேன் பிரதர். நிறைய செல்போன்ல நான் நிறைய ஆன்லைன்ல போய் வேற வேற வெப்சைட்ல எல்லாம் போய் நான் மெசேஜ் கேட்கிறேன் பிரதர். எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு பிரதர். ஆனால் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் உண்டா? என்னை விட்டு தூரப்பட்டு. யாராவது இயேசுவை விட்டு தள்ளி போயிருக்கீங்களா? பணம் வேணும்னு சொல்லி இயேசுவை விட்டு தள்ளி போனீங்களா? நகை வேணும்னு சொல்லி இயேசுவை விட்டு தள்ளி போனீங்களா? ஒரு பெரிய வியாபாரம் பார்க்கணும்னு சொல்லி இயேசுவை விட்டு தள்ளி போனீங்களா? இல்ல வாலிப வயசுல வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க ஃப்ரெண்டுக்காக இயேசுவை விட்டு தள்ளி போனீங்களா? வீட்டுல அம்மா அப்பாவுக்கு தெரியாம தப்பு பண்ணிட்டு இருக்கீங்களா? மனைவி தெரியாம தப்பு பண்ணிட்டு இருக்கீங்களா? கணவருக்கு தெரியாம ஏதாவது நடக்கா? என்னை விட்டு தூரப்பட்டு. சில குடும்பத்துல கவர்மெண்ட் போஸ்ட்ல இருப்பாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டீங்களா? என்னை விட்டு தூரமா போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போகும்போது அவன் வலு சர்ப்பத்துல போய் சிக்கிட்டு கிடப்பான், வலு சர்ப்பத்துல போய் மாட்டிட்டு கிடப்பான். அது பார்த்தா நல்ல தந்திரமா பேசும், நல்ல காதுல நல்ல மியூசிக் கேட்பாங்க, நல்ல சினிமா பாட்டு கேட்பாங்க, வேற எங்கேயாவது போய் இஷ்டம் போல பார்த்துட்டு இருப்பாங்க, வேற வேற வெப்சைட்ல போய் ஆன்லைன்ல போய் பார்த்துட்டு இருப்பாங்க, வேற வேற வீடியோ பார்ப்பாங்க, தப்பான வீடியோ பார்ப்பாங்க, அருவருப்பான வீடியோ பார்ப்பாங்க, அசுத்தமான வீடியோ பார்ப்பாங்க, அக்கிரமத்துல போய் சிக்கி கொள்வாங்க, தேவையில்லாம போன் கால் பேசுவாங்க, தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவாங்க, தேவையில்லாம நாசமா போயிடுவாங்க. ஆக மொத்தம் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் எங்க பிரதர் பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னா, என்னை விட்டு தூரப்பட்டு. என் வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் என்ன தெரியுமா யோசித்து பார்ப்பேன், நான் எந்த காரியத்துல கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போயிருக்கேன்?
கர்த்தரை விட்டு தூரப்பட்டு நான் போயிட்டேன் அப்படின்னா என் இதயத்துல ஒரு சமாதானமே இருக்காது. அப்பவுமே நான் கண்டுபிடிச்சிருவேன். சரி, நான் கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த அனுபவம் இருக்கா? கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போகும்போது ஆசீர்வாதம் இருக்காது. ஆசீர்வாதம் இருக்காது. ஆசீர்வாதமே இருக்காது. கையில ரூபா இருக்காது. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, என்னை விட்டு தூரப்பட்டு. அப்படி யாரா இருக்கிறீங்களா? அப்படி யாரா இருக்கிறீங்களா? சொல்லுங்க. கர்த்தரை விட்டு தூர போயிட்டீங்களா? கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போகும்போது அந்த இடத்துல சர்ப்பம் நிற்கும், சாத்தான் நிற்பான், வஞ்சிக்க வந்துருவான், மோசம் போக்க வந்துருவான், ஏமாத்த வந்துருவான், பொல்லாங்கன் வந்துருவான், அவைக்குரிய வாழ்க்கையில எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவான். வஞ்சிக்கிறவன், நாசமாக்குறவன், அழிக்கிறவன், கெடுக்கிறவன். சர்ப்பத்துக்கு பேர் பல பேர் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் கை வச்சிருவான். லாஸ்ட் பார்த்தா உயிரையும் எடுத்துருவான். கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போகும்போது இவ்வளவு பிரச்சனை இருக்கு. யாராவது கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டீங்களா? சொல்லுங்க. கர்த்தரை விட்டு தூரமா போனால் இதுதான் பிரச்சனை. அழகா சொல்றாரு, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி. மாயை பின்பற்றின தெரியுமா? நல்ல நாடகம் பார்ப்பாங்க, நல்ல படம் பார்ப்பாங்க, நல்ல தேவையில்லாத மனுஷன்ட்ட பேசிட்டு இருப்பாங்க, தேவையில்லாத அக்கமாட்ட பேசிட்டு இருப்பாங்க, தேவையில்லாத நபர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, பல மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, நைட் ஆனா செல்போனு, காலையில் ஆனா செல்போனு, பகல்ல செல்போனு, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் எதை பின்பற்றுறாங்க? மாயையை பின்பற்றி. மாயையை பின்பற்றி. அது விக்கிரகமா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு, பொய்யாய் போகிறதற்கு, அழிஞ்சு போறதுக்கு என்னிடத்தில், இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? யோசித்து பார்ப்போமே. முதல்ல கர்த்தரை விட்டு தூரப்பட்டுட்ட உடனே நம்ம துக்கப்படுறோமோ இல்லையோ, நம்மளை உருவாக்கின தேவன் தான் துக்கப்படுறாரு. எப்படி தெரியுமா துக்கப்படுறாரு? என்னைய விட்டு தூரமா போறீங்களே, என்கிட்ட என்ன அநியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி தேவன் புலம்புறாரு. இப்ப இந்த செய்தி நமக்கு கேட்கும்போது இதயத்துல குத்தப்பட்டது போல இருக்கும். ஆனா தேவன் துக்கப்படுறாரு. எப்படி தெரியுமா துக்கப்படுறாரு? என்னை விட்டு என் பிள்ளைகள் தூரமா போயிட்டு மாயையை பின்பற்றிட்டு வீணரா போறதுக்கு என்கிட்ட என்ன குறை இருக்கு? என்கிட்ட என்ன அநியாயம் இருக்கு? நான் என் பிள்ளைகளை பத்திரமா தானே பார்த்துட்டு இருந்தேன், நான் வேலி அடிச்சு தானே வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி தேவன் துக்கப்படுறாரு. தேவன் துக்கப்படும் போது ஒரு வீட்டில் ஆசீர்வாதம் இருக்காது. நம்மளை பார்த்து தேவன் சந்தோஷப்படணும். என் பிள்ளைகள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கை கொண்டு உண்மையா வாழ்றாங்க, பரிசுத்தமா வாழ்றாங்க, நீதியை பின்பற்றான்னு சொல்லி தேவன் நம்மளை குறித்து சந்தோஷப்படணும். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனனால இந்த வசனம் வாசிக்கும் போது பேசின ஒவ்வொரு வார்த்தையிலே என் இதயத்துல குத்தப்பட்டது போல இருந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை விட்டு தூரப்பட்டால் தேவன் துக்கப்படுறாரு. மாயையை பின்பற்றி, பொய்யான காரியத்தை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில், தேவனிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்?
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் பேசினேன். பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை உங்களுடைய இதயத்துக்குள்ள வந்திருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போனீங்கன்னா இந்த செய்தியை முடிஞ்சா மறுபடியும் கேளுங்க. மறுபடியும் கேட்க 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 உங்க கூட பேசுவாரு. வாழ்க்கையில எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கீங்க கண்டுபிடிங்களேன். நான்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கனை வாழ்ந்தேன்ப்பா. பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி யோசித்து பார்த்தேன். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கனா வாழ்ந்துன்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கிட்டேன். நான் கர்த்தரை விட்டு தூரமா போன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன். பைபிள் வசனம் வாசிக்கும் போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சுடுவேன். நீங்க தேவனோடு பேசணும், அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? மாயையை பின்பற்றி இந்த செய்தியை கேட்டு கூட நான் மறுபடியும் நாடகம் பார்ப்பேன், மறுபடியும் படம் பார்ப்பேன், மறுபடியும் நான் அங்கே தான் போய் மல்லு கட்டுவேன், மறுபடியும் என் ஃப்ரெண்டுகிட்ட தான் நான் பழகுவேன், மறுபடியும் தேவையில்லை நான் அவர்கிட்ட தான் பழகுவேன் அப்படின்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே பிசாசு கண்ட்ரோலில் இருப்பீங்க. ஏன்னா சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னாங்க. சர்ப்பத்தினுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருப்பாங்க. அதனால் நைட் நேரத்தில் இந்த செய்தி நிறைய குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் போட்டுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். யாருக்காவது முக்கியமாக ஏதாவது ஒரு வீட்டில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புங்க, பார்ப்பாங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உண்மை நன்றி எடுத்து சொல்கிறோம்ப்பா. நீங்கள் துக்கப்பட்டீங்கப்பா, நீங்கள் வேதனைப்பட்டீங்க, எங்கள் மேலே பாசமாக இருக்கிறீங்க, எங்கள் மேலே அன்பாக இருக்கிறீங்க, எங்களை நேசிக்கிறீங்க. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது நாங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கோம், கர்த்தரை விட்டு தூரமாக போயிட்டோம், மாயை பின்பற்றிட்டோம். வீணராய் போறதுக்கு என்னிடத்துல என்ன குறை இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கப்பா, என்னிடத்துல என்ன அநியாயம் சொல்லி கேட்டீங்கப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. உங்களை துக்கப்படுத்திட்டு நாங்கள் நல்லா இருக்க முடியாதுப்பா, எங்களை மன்னிச்சிருங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட்டு ட்ராவலிங்கில் இருக்காங்க, கர்த்தர் வேலையடைங்க, உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவசர சிகிச்சையில் இருக்காங்க, கர்த்தர் பூரண சுகம் தாங்க. நைட் நேரத்தில் திருமணம் முடிந்ததுக்கப்புறம் விபச்சார அடிமை, விக்கிர வழிபாடு, சிகரெட் பழக்கம், போயில மதுபான அடிமை, மாந்திரியத்தில் கட்டப்பட்ட நிலைமை, இந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நாமத்தை சுட்டறியப்பட்டோம். கற்பதுமையாக ஜெபிக்கலாம். கர்த்தர் மனமறிங்க ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது, நல்ல குடும்பமாக தாங்க. கடனில் கஷ்டப்படுங்க, கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், ஃபர்ஸ்ட் ரேங்க் கருப்பி செய்யுங்க. கடனில் யாரெல்லாம் கஷ்டப்படுங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, கர்த்தர் கூட இருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்தையும் போதிங்க. நைட் நேரத்தில் படுத்துங்க போகிறாங்க, இன்பமான தூக்கம் தாங்க. எங்கள் வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவிட்டும், எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா தங்கிருங்க. எல்லா வீட்டுக்குள்ளும் தேவ சமாதானம் உண்டாகட்டும், தேவ கிருபை அதிகமாக பெருகட்டும். குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்கள் ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தோட பேசணும், ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தேவன் அருளியப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்தித்த கிருபைக்காக நன்றி. கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதத்தோட எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசிரியங்க. உங்கள் நாம அமையட்டும். அதிகால வேளையிலே துதிக்கிற துதியோட எழும்ப கதை கிருபை செய்யுங்க. என்னோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி கர்த்தருடைய கிருபையினாலே ஆவியானவர் திட்டமாக பேசியிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும். நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் என்ன தெரியுமா யோசித்தேன்? நான் பாவத்தில் வாழ்ந்தேன், அக்கிரமத்தில் வாழ்ந்தேன், நான் துன்மார்க்கனை வாழ்ந்தேன்னு சொல்லி நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் கண்டுபிடிச்சேன். நான் விக்கிரத்தில் அடிமையாக இருந்தேன், பாவத்தில் அடிமையாக இருந்தேன், மனம் திரும்ப ஆரம்பித்தேன். அதனால் இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அனுதினமும் கேளுங்க.
ஆவியானவர் உங்களோட பேசுவார். காட் bless you. ஜெபிக்க வேண்டிய விரும்பினால் 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.